ஓம் சரவணபவ. இன்னைக்கு டே 15. 108 நாள் சரவணபவ எழுதுறதுல ஆரம்பிச்சிருக்கோம். வேலும் மயிலும் சேவலும் துணை. டெய்லியும் சரவணபவ எழுதுங்க, நினைங்க, கண்டிப்பாக ஒரு நாள் லைஃப் மாறும். இன்றைக்கி முருகப்பெருமானை பற்றி ஒரு குட்டி கதை பார்க்கலாம். வேலோட மகிமை தான் இது. அசுரர்களோட கொடுமைலாம் அதிகரிச்சிருக்கு. தேவர்கள் அனைவரும் சிவபெருமான்கிட்டையும் பார்வதி தேவிக்கிட்டேயும் போய் எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்பொழுது அன்னை பார்வதி தனது தெய்வீக சக்தியில் இருந்து ஒரு ஒளிமிக்க வேலை உருவாக்கி அதை முருகப்பெருமான்கிட்ட கொடுத்து, இந்த வேல் உனக்கு ஆயுதம் மட்டுமல்ல, இது ஞானத்தின் சின்னம், தர்மத்தை காக்கவும் தீமையை அழிக்கவும் இதை பயன்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. முருகப்பெருமான் அந்த வேலை பக்தியுடன் ஏற்றுக்கொண்டு சூரபத்மன் உள்ளிட்ட அசுரர்களை வென்று தேவர்களுக்கு மீண்டும் அமைதியை அளித்தார். அதன் பிறகு முருகனின் வேல் வெறும் ஆயுதமாக மட்டுமல்லாமல் அறியாமையை அகற்றும் ஞானத்தின் அடையாளமாகவும், தீமையை அளிக்கும் தெய்வீக சக்தியாகவும், பக்தர்களை காக்கும் அருளின் சின்னமாகவும் போற்றப்படுகிறது. இன்றும் முருகன் கோவிலில் பக்தர்கள் வெற்றி வேல், வீர வேல் என்று பக்தியுடன் முழங்குகிறார்கள். கதையோட நீதி என்னன்னா, ஞானம், தைரியம், தர்மம் ஆகியவற்றோடு வாழ்பவர்களை இறைவன் எப்போதும் காப்பார். ஓம் சரவணபவ.